பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த மஜ்லிஸில் பங்கேற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள், சகோதரிகள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் பேரருளால் மீலாது தொடர் சொற்பொழிவனுடைய இரண்டாவது நாளில் சுவனம் செல்வதற்கு சுந்தர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த பாதைகள், வழிகள் என்கிற தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் நபி மொழிகளில் காணப்படுகிற சுவனத்தினுடைய வழிகாட்டல்களில் சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் பயன் தரும் விஷயங்களை நாம் பேசவும் கேட்கவும் தொடர்ந்து அது குறித்து சிந்திக்கவும் வரும் நாட்களிலே செயலாற்றவும் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். இந்த உலகத்தில் அல்லாஹ்விடத்தில் நிறைய துஆக்களை கேட்கிறோம், பிரார்த்தனைகள். வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் அல்லாஹ்விடத்திலே துஆக்கள் செய்கிறோம். அது வேண்டும், அது வேண்டும், இது வேண்டும் என்று கேட்கிறோம். பல நேரங்களில் உலக ரீதியாக நம் தேவைகளை கேட்கிறோம். மரணம் பற்றி கேட்கிறோம், மன்னரை பற்றி கேட்கிறோம், மறுமையை பற்றி கேட்கிறோம். ஆனால் உலகத்தில் தேடப்படுகிற எல்லா பொருட்களை விட கடைசியா அதுக்கு மேல வேற எதுவும் கேட்க முடியாது என்கிற அளவுக்கு உள்ளது சொர்க்கம் மட்டும்தான். சுவனம் கேட்டுவிட்டால் நீங்க அதுக்கு பிறகு வேற எதுவும் அதை விட பெரிதாய் கேட்க முடியாது. காசு பணம் கேட்டால் அதை விட பெருசா சொல்ல முடியும். ஏதாவது ஒரு பதவி கேட்டா அதை விட பெருசா சொல்ல முடியும். எதை கேட்டாலும் அதற்கு மேல் ஏதாவது ஒண்ணு உண்டு. சுவனம் வேண்டும் என்று கேட்டுவிட்டால் அதுக்கு மேல வேற ஒண்ணு இல்லை. எனவே இருக்கிற தேடல்களில் எல்லாம் பெரிய தேடல், துஆக்களில் எல்லாம் ஆக பெரிய வேண்டுதல் நிச்சயமாக சுவனம் மட்டும்தான். சுவனத்தை பற்றியும் சுவனத்தை அடைவதற்கு வழிகள் என்ன என்பதை பற்றியும் எபெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவெல்லாம் பேசினார்கள் என்று பார்க்க வேண்டும். பொதுவாக யாராவது ஒருத்தர் ஒரு பொருளை பற்றி, ஒரு இடத்தை பற்றி பேசினால் கற்பனையில நிறைய பேர் பேசுவாங்க. மலேசியாவுக்கே வராத ஒருத்தர் மலேசியால அப்படி இருக்கு தெரியுமா, இப்படி இருக்கு தெரியுமா, அங்க இது இருக்கு அது இருக்குன்னு என்னென்னமோ சொல்றாரு. ஆனா அவர் போனதில்லை. அவ்வளவு ருசிக்காது, கரெக்டா இருக்காது. அமெரிக்கா பத்தி தெரியுமா, அமெரிக்கால அது இருக்கு இது இருக்கு. இவர் அமெரிக்காவே போனதில்லை. அவர் பாட்டுல விடுறாருன்னு வச்சுக்கோமே, ருசிக்காது, எடுக்காது. எப்ப எடுக்கும் தெரியுமா? வந்து பார்த்து விட்டு போனவர்கள் சொல்ல வேண்டும். இந்த உலகத்தில் சுவனத்தை பார்த்து விட்டு வந்து பேசியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேறு யார் பேசினாலும் அது கற்பனை. ஆனா கற்பனை சரியா அமையாது. ஏன்னா கற்பனைக்கு அப்பாற்பட்டது சுவனம் என்கிறான் அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், சுவனம் எப்படி இருக்கும் தெரியுமா? மாலா ஐனுன் ரஅத், எந்த கண்ணும் கண்டிராது. வலா உதுனுன் சமிஅத், எந்த காதும் கேட்டிராது. வலா அலா கல்பி பஷரின் ஹத்தரத், எந்த மனித உள்ளமும் சிந்தித்திருக்காது. அதற்கு பெயர் சுவனம் என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே பார்த்து விட்டு வந்து சொன்னால்தான் அதை சரியாக துல்லியமாக
நேர்முக வர்ணனையை போல சொல்ல முடியும். அந்த அடிப்படையில் சுவனத்தை, அதன் மாளிகைகளை, அதன் ஓடைகளை, அதன் அங்கே இருக்கக்கூடிய சுகபோகங்களை எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு வந்து சொன்னவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால கேட்கிறப்போ அல்லாஹ்விடத்தில் சுவனம் கேட்க வேண்டும். தேவைப்பட்டால் சுவனத்தில் சில அந்தஸ்து இருக்கிறது அல்லவா, நமக்கெல்லாம் தெரியும். ஃபிர்தௌஸ் என்பது ஆக உயர்ந்த சுவனம். சலுல்லாஹ அல் ஃபிர்தௌஸ் அல்-அலா, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை, சொர்க்கத்தினுடைய இந்த 8 சுவனங்களிலும் ஆக கடைசியான உயர்ந்த நிஅமத்துகளை கொண்ட சுவனம் ஃபிர்தௌஸை அல்லாஹ்விடம் கேளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். சில பேர் எல்லாம் சொர்க்கமோ நரகமோ அதை பத்தி எல்லாம் கேட்கறதே இல்லை. டோட்டல் துவா ஆரம்பிச்சதுல இருந்து கடைசி வரையும் மூடு, படிப்பு, வியாபாரம், காசு, பணம், பீரோ, பொருளும் இப்படியே போயிடும் எல்லாமே. தவறு. பொதுவா எப்படி சொல்றாங்கன்னா, துனியா எந்த அளவுக்கு சின்னதோ அந்த அளவுக்கு துனியாவை பத்தி கேளுங்க, ஆகிருத்தி எவ்வளவு பெருசோ அந்த அளவுக்கு ஆகிருத்தை பத்தி கேளுங்கன்னா, நாம இப்போ குறைந்தபட்சம் சாதிப்போம் ஒரு கற்பனையில சொல்றதா இருந்தா 10% தான் துனியாவை கேட்கணும். ஏன்னா இது அவ்வளவு அற்பமானது, சின்னது, முடிவுறக்கூடியது, ரொம்ப குறுகிய காலம், எல்லாமே லிமிட்டடு. ஆனால் ஆகிரத் என்பது நீண்டது, நெடியது, நிரந்தரமானது, முடிவில்லாதது, அனைத்து சுகபோகங்களும் அழியாது. நீங்க இங்க என்னத்த உலகத்துல பண்ணாலும் சரி, கொஞ்ச நேரத்துல கெட்டு போயிடும். அருமையான உணவு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாப்பாடு நைட் பண்ணிருக்கிறாங்க, காலையில வேலைக்கு வர நார ஆரம்பிச்சிடும். சுவனத்தினுடைய எந்த பொருளும் முடிவும் இல்லை, கெட்டு போகாது, எதுவுமே இருக்காது. அதுலயும் நல்லா இருந்தாலும் இருக்கும். நாம கை வச்சோம்னா பிஸ்மில்லாஹ் சீக்கிரமே கெட்டு போயிடும். சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, காலையில உணவு இருக்கும், நீ சாப்பாட்டுல கை வச்சியா அப்படிமா, ஆமா வச்சேன், முடிஞ்சு. நம்ம கை அவ்வளவு பறக்கத்தாங்க. சும்மா விட்டா கூட ஒரு 6-7 மணி நேரம் இருக்கும். கைய வச்சுட்டோம்னா 3-4 மணி நேரத்துல க்ளோஸ் ஆயிடும். உலகத்தின் எல்லா விதமான இன்பங்களுக்கும் முடிவு உண்டு, அளவு உண்டு, நிர்ணயம் உண்டு. மறுமையில் இது கிடையாது. நான் சொல்ல வர்றது, எப்போது கேட்டாலும் அல்லாஹ்விடத்தில் சுவனம் வேண்டும் என்று கேட்கணும், நரகம் வேண்டாம் பாதுகாப்பு போடுன்னு கேட்கணும். சில பேருக்கு துவா கேட்கறதே தெரியல, ரொம்ப குறுகிய வட்டத்தோட கேட்டு முடிச்சிடறாங்க. பூரா கடை, வியாபாரம், உள்ள படிப்பு, கல்யாணம், காரியம், இன்னும் இதே முடிச்சுட்டா இதெல்லாம் ஆக சின்னது. அல்லாஹ்விற்கு முன்னால் கொசுவை போல. ஒருத்தர் வெளியூர் போனப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்தாங்க. அவர் நிறைய பணிவிடை எல்லாம் செஞ்சாரு ரசூலுல்லாஹ்வுக்கு. நீ மதீனாவுக்கு வரும்போது வாப்பான்னு சொன்னாங்க. நம்ம சொல்லுவோம்ல, வீட்டுக்கு வந்தா வாங்க அப்படின்னு. அவர் நம்ம போன இடத்துல நம்மளை நல்லா கவனிச்சிருக்காரு, அதனால அவர் வீட்டுக்கு வந்தா அவரை ஏதாவது கவனிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர சொன்னாங்க. அவர் கொஞ்ச நாள் கழிச்சு எதாச்சியா வந்தவர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்துட்டார். வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகம் வந்துருச்சு. நன்றி கொள்ளாமை, நன்றி கொன்ற அந்த மாதிரி இல்லாம நன்றியை நினைவுல வைத்து நாயகம் கைமாறு செய்வார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உங்களுக்கு என்ன வேணும்? அவர் சொன்னாரு, என்ன கேட்கறதுன்னு தெரியல, என்ன வேணாலும் கேட்டு தரேன்னாங்க. ஆடு வேணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மந்தையில் உள்ள ஆட்டையெல்லாம் கொடுப்பாங்க. அப்புறம் என்ன வேணும்? நாய் வேணும், அந்த ஆட்டை பாதுகாக்கிறது. நாய் கொடுப்பா. ஒட்டகம் வேணும், கொடுப்பா. ஆடு மேய்க்கிற இடையன் வேணும், ஒரு ஆளை கொடுப்பா. எல்லாம் கொடுத்துட்டே வர்றாங்க. அவரோட வட்டமே அதுதான். பொதுவா ஒட்டகமும் ஆடும் மேய்ச்சிட்டு வளர்த்துட்டு இருக்கிறவங்கள்ட்ட வேற என்ன கேட்பாங்க? அவரு பூரா பால், கயிறு, ஆடு, மாடு இப்படிதான் கேட்பாரு. ரசூலுல்லாஹ் அவ்வளவுதானே மாட்டான், அவ்வளவுதான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஒரு பையன்கிட்ட நான் இதே கேள்வியை கேட்டேன். அந்த பையனுக்கு ரபியான்னு பேரு. அவனுக்கு 14 வயசு தான் அந்த பையனுக்கு. இந்த ரபியாட்ட உனக்கு என்ன வேணும் கேளுன்னு நான் சொன்னேன். அந்த பையன் 14 வயசு பையன் என்ன கேட்பான்? முட்டாய் கேட்பான், ஏதாவது பேச்சு பழம் கேட்பான், இந்த மாதிரி கேட்பான், தானே விளையாட்டு ஜாமான் தானே கேட்பான்.
14 வயசு பையன் ரசூலுல்லாஹ்ட்ட சல் அப்படின்னு கேள் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பையன் சொன்னாரு, அஸ்அலுக முராஃபகத்துக ஃபில் ஜன்னத்தி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே சொர்க்கத்துல நான் உங்க கூட இருக்கணும், அதுதான் வேணும் அப்படின்னாரு. பயங்கரமான பதில் இது. ரசூலுல்லாஹ் இப்ப இந்த வந்திருக்கிற விருந்தாளி இருக்காருல்ல, அதனால வந்து உட்கார்ந்து இருக்காருல்ல, ஆடுகள்லாம் கேட்டாருல்ல, அவர்கிட்ட சொன்னாங்க, அந்த பையன் கேட்ட மாதிரி உனக்கு கேட்க தெரியலையா அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சொர்க்கம் வேண்டும், பட் அவன் சொர்க்கத்தை மட்டும் கேட்கல. அந்த பையன், அந்த பையனை குறித்து வரலாறுகள்ல இப்படி எழுதுறாங்க, அஃப்கஹுல் அரபு, ஒட்டுமொத்த அரபுலகத்தின் அறிவாளியான பையன். ஏன்னா வெறும் சொர்க்கத்தை மட்டும் கேட்கல, அதுல ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கூடன்னு கேட்கல, சொர்க்கம் வேணும், அதுல நான் உங்க கூட இருக்கணும், ரசூல் கூட இருக்கிறதுன்னா அதை விட பெரிய அந்தஸ்து வேற ஏதாவது இருக்க முடியுமா? அப்படி ஒரு வார்த்தை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரெல்லாம் கொஞ்சம் கம்மியா, குவாலிட்டி கம்மியா யார் கேட்டாலும் இந்த பையனை பத்தி சொல்லுவாங்க, அவர் கேட்ட மாதிரி கேட்க தெரியலையப்பா, அந்த சின்ன பையன் அவ்வளவு கேட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சுவனம் எப்போதும் நம் துஆக்களில் வேண்டும். சரி, அந்த சுவனம் துஆ அல்லாஹ்விடத்திலே செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவனா கொடுக்கணும் சொர்க்கம். என்ன அமல்? சுவனம் செல்லுவதற்கு சுந்தர நபிகளார் வழிகள் அப்படின்னு சொல்லி அதற்கு தலைப்பு போட்டு கொடுத்துருக்காரு. அது 100 வழிகளுக்கு மேல இருக்கு. நாளைக்கு நைட்டு இதே நேரம் வரையும் பேசிட்டு இருக்கான். இவ்வளவு அமல் இருக்குது. அவ்வளவு அமலும் சொர்க்கத்துக்கு போற அமல். அது தொழுக, நோம்பு, தக்வா, தஹஜ்ஜத், இபாதத்து, இறைபாதை, இல்ல தர்மம், தௌஹீது, ஷிர்க் இல்லாம இருக்கிறது, வட்டி வாங்க, அப்படி போயிட்டே இருக்கும். ரொம்ப முக்கியமான சொர்க்கத்திற்கு காரணமான, அது இல்லை என்றால் சுவனமே போக முடியாதுங்கிற மாதிரி உள்ள ஒரு 2-3 செய்தியை மட்டும்தான் இந்த கரெக்டா 1 ஹவருக்குள்ள நம்ம பேச முடியும். ஃபர்ஸ்ட் ஒண்ணே ஒண்ணு உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம், சொர்க்கம் போக வேண்டும், ஷிர்க் செய்யாமல் இருக்க வேண்டும். இது ஒரு ஹதீஸ் அல்ல, ஆயிரக்கணக்கான நபிமொழிகளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவனத்திற்கு செல்ல வலியுறுத்திய முதல் அம்சம். நீங்க வந்து கோடி ரக்காத்துகள் தொடுக்கலாம், கோடி நோன்பு வைக்கலாம், ஆண்டுதோறும் ஆயுள் முழுக்க ஹஜ் செய்யலாம், இந்த ஒண்ணு இருந்தா சொர்க்கத்துக்கு போக முடியாது. ஷிர்க், இணை வைத்தல். அப்படின்னா என்னங்க? அல்லாஹுவினுடைய இடத்தில் இன்னொருவரை வைத்தல். அப்படின்னா என்னங்க? அல்லாஹு மட்டும் தான் எனக்கு இறைவன், வேறு யாரும் எனக்கு இறைவன் அல்ல. முஹம்மது, நேற்று கூட சொன்னோம்ல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இறைவன் அல்ல, இறைவனின் தூதர். அதனாலதான் கலிமாவின் வாசகமே என்னங்க? அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் அடியார், அல்லாஹ்வின் தூதர், அவ்வளவுதான். ஷிர்க் வைக்காம இருக்கணும். என் இறைவனை நான் யாரோடும் சேர்த்து பார்க்க கூடாது, எல்லாம் இறைவனுக்கு அப்பால். ரொம்ப சிம்பிளா ஷிர்க்க நான் அடிக்கடி புரிய வைக்கிறதுக்கு ஒரு செய்தி சொல்றது உண்டு. ஷிர்க்க பத்தி ரொம்ப பயங்கரமா அதான் இதான் பேசுறாங்க, இது ஷிர்கா அது ஷிர்கான்னு. ரொம்ப சிம்பிள். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், தப்பா யாரும் நினைக்க கூடாது. இப்ப கணவனும் மனைவியே ரோட்ல போறாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர். அந்த அம்மாட்ட கேட்கணும், இந்த அம்மாட்ட, அம்மா இது யாருமா? இந்த அம்மா என்ன பதில் சொல்லணும் தெரியுமா? இது என் ஹஸ்பண்ட் சொல்லணும். இந்த அம்மாட்ட கேட்கணும், இது யாருமா? இதுவும் என் புருஷன். அல்லாஹ் அக்பர். லிஸ்ட் வேற ஆயிடுச்சுங்க. இப்போ இதுவும் என் புருஷன்னா என்ன என்ன அர்த்தம்? அது என்ன சொல்லணும்? அது இவரு என் புருஷன், அவ்வளவுதான், அங்க நிறுத்திக்கணும். இது என் இறைவன், அவ்வளவுதான். இல்ல இவனும் இறைவன், அவனும் இறைவன், அதுவும் இறைவன், இதுவும் இறைவன், காணும் பொருள் எல்லாம் கடவுள், திரும்பிய திசையெல்லாம் தேவன்னா நீ விளங்கலன்னு அர்த்தம். இது அந்த பெண்ணுக்கு நீங்க இப்ப என்ன பட்டம் கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னா, இவரும் என் கணவர்னு சொன்னா அது எந்த லிஸ்ட்ல நம்ம சேர்க்க முடியும்? அதுதான் ஷிர்க், வேற ஒண்ணுமே. ஷிர்க்க ரொம்ப பெருசா விளங்க வேண்டியதில்லை. இது விளங்கினால் போதும். என் இறைவனுக்கென்று இருக்கிற தரத்தை நான் அவனை தவிர வேறு யாருக்கும் தரமாட்டேன். சஜிதா அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் செய்வேன், வேற யாருக்கும் செய்ய மாட்டேன், யாருக்கும் செய்ய மாட்டேன்.
சஜிதா அல்லாஹுவுக்கு மட்டும் சொந்தம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், மார்க்கத்தில் சில அம்சங்கள் இருக்கிறது. சத்தியம் அல்லாஹுவின் பேரில் மட்டும்தான் செய்யணும். குரான் மேல, அத்தா மேல, அம்மா மேல, அவங்க மேல, இவங்க மேல செய்யக்கூடாது. சத்தியம் அல்லாஹுவிற்கு மட்டுமே, நேர்ச்சை அல்லாஹுவுக்கு மட்டுமே, இபாதத்து சுஜூது அல்லாஹுவுக்கு மட்டுமே, ஏதாவது ஒரு பொருளை அறுத்து பலியிடுதல் அல்லாஹுவின் பெயர் மட்டுமே. ஏதாவது ஒரு கோழியை பிடிச்சிட்டு எங்க ஊர் அஜத்து மேல இருக்கிறேன்னா செல்லாது. சத்தியம், நேர்ச்சை, சொல்லுங்க, சஜிதா, பிராணியை அறுத்தல், இந்த 4 இடமும் அல்லாஹ் மட்டும் தான். இதுல வேற யாரை சேர்த்தினாலும் சிறுக்காய்விடும். யாரையும் சேர்க்க முடியாது. ரசூலுல்லாவே கட்டு தரல. ஏதாவது ஒரு கோழியா இருக்கிறப்போ பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் தான். முஹம்மது ரசூலுல்லாஹ் அர்த்தா கோழி செல்லாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லி தரல. எனவே ஷிர்க் ஒண்ணே ஒண்ணு இல்லைன்னா அதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போற கேட்டு நிறைய இருக்கு. 100கணக்கான வழி இருக்கு. அவர் நிறைய வாரி வழங்கி போய்விட்டார் சொர்க்கத்துக்கு. அவர் நிறைய நபில் நோம்பெல்லாம் வச்சார், அவர் போயிட்டார். இவர் காலமெல்லாம் தஹஜ்ஜத் தொழுதார், அவர் போயிட்டார். 1000 அமல் இருக்கிறது சுவனத்திற்கு செல்ல. 1000 அமலுக்கு முன்னால் ஒரே ஒரு முடிச்சு இருக்கிறது, ஷிர்க் என்கிற முடிச்சு. அதை மட்டும் கரெக்டா வச்சிருந்தா அல்லாஹ் நினைத்தால் சின்ன அமல்ல கூட சொர்க்கம் கொடுத்துருவான். சின்ன அமல்ல கூட கொடுத்துருவான். ஆனா ஷிர்க் இல்லாம இருக்கணும். ஹதீஸ்ல வருகிறது அல்லவா, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, ஏப்பா நீ என்னப்பா அமல் செய்யற, சொர்க்கத்துல எனக்கு முன்னாடி நீ நடந்து போற மாதிரி பாத சத்தத்தை நான் கேட்டேன் அப்படின்னாங்க. மேராஜுக்கு போயிட்டு வந்து அவர் சொன்னாரு, பெரிய இதெல்லாம் நான் ஒண்ணும் பண்ணல, எப்ப உதவு செஞ்சாலும் உதவு செஞ்ச உடனே 2 ரக்காத் தொழுதுருவேன். பள்ளிவாசல்ல நுழைஞ்சா நம்ம தொழுகிறோம், தஹியத்துல் மஸ்ஜித்ங்கிறோம், தஹியத்துல் உதுங்கிறோம், 2 ரக்காத். அது ஒண்ணுதான், எனக்கு என்னமோ வேற எதுவும் பெருசா நான் செஞ்ச மாதிரி தெரியலன்றாரு. சின்ன அமல் என்று நினைக்கலாம், அல்லாஹ் சொர்க்கம் கொடுத்து விடுவார். சொர்க்கத்திற்கு 1000 வழி உண்டு. நான் சொன்னது போல் முதல் வழி ஷிர்க் இல்லாமல் இருக்க வேண்டும். அல்லாஹுவை தவிர என்னுடைய நெத்தி பூமியில கீழே நான் வேற யாருக்கும் வைக்க மாட்டேன், வேற யாருக்கும் வைக்க மாட்டேன். பெற்றோர்கள் பெரியோர்கள் கையை பிடிச்சி முத்தலாம், காலை பிடிச்சிட்டு இந்த முத்தம் கொடுக்கறதெல்லாம் வேற. சஜிதா அல்லாஹுவுக்கு மட்டும். லா சுஜூத இல்லா லில்லாஹ். இந்த ஒரு இடத்தில் ஷிர்க் என்கிற முடிச்சு பத்திரமாக அது அவிழ்த்து விடப்படாமல் இருக்குமானால் அல்லாஹ் எந்த அமல்லையும் சொர்க்கத்தை கொடுப்பதற்கு அல்லாஹ்வுக்கு வாய்ப்பு இருக்கிறது. சின்ன அமல்ல கூட கொடுத்துருவாங்க. அதுல உறுதியா இருக்கணும். முஸ்லிம்கள் காலம் எல்லாம் அதுல உறுதியா தான் இருக்கிறாங்க. நாம ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ போனாலும் ரசூலுடைய ரவுதாவுல போய் நின்றாலும் சலாம் தான் சொல்லுவோமே ஒழிய சஜிதா செய்ய மாட்டோம். யாராவது பண்ணிருக்கீங்களா? ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ போனா ரசூலுல்லாவுடைய கபர்ல அங்க அவன் துவா ஓதுறதுக்கே விட மாட்டேங்கிறான். அங்க நிக்கிற போலீஸ் அல்லாஹும்ம ஸல்லி அலா தவக்கல் கையை தட்டுறான். என்ன நீ அல்லாஹும்ம ஸல்லி அலான்னு இங்க வந்து சொல்றேங்கிறான். சஜிதா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு யாரும் செய்யறது இல்லை. இன்னும் சொல்ல போனா நான் வேற வார்த்தையில சொல்றேன், இதுதான் சரியானது. என்ன தெரியுமா? உலகத்துல எத்தனையோ பேர் வந்தவங்களை எல்லாம் மற்றவன் கடவுள் ஆக்கி விட்டான். இவர் கடவுள், இவர் தெய்வம்னு ஆக்கி விட்டான். கடைசி வரையும் ரசூலுல்லாஹ் தெய்வம் ஆக்கப்படவே இல்லை, கடவுளாக்கப்படவில்லை என்பதில் தான் பெருமானாருடைய பிரச்சாரத்தின் வெற்றி அடங்கி இருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் கோடிக்கணக்கான மக்கள் ரசூலுல் ரவுதாவில் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக. அப்படி சலாம் மட்டும்தான் சொல்லுவார்கள், ஸலவாத்து சொல்லுவார்களே ஒழிய சஜிதா யாருக்கும் செய்ய மாட்டாங்க. முன்னாடி ஒரு முஸ்லிம் ஒருத்தர் இருந்தார், சொல்றது பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஷேக் அபூபக்கர் பாக்கில்லானி அவர் பேரு. ஷேக் அபூபக்கர் பாக்கில்லானி இஸ்லாமிய நாட்டுல இருந்து வேற ஒரு நாட்டுக்கு தூதரா போறாரு. அந்த நாடு பூரா காபிர் நாடு. அவன் மன்னர், அந்த மன்னர் வித்தியாசமான மன்னர். யாரு வந்தாலும் நேரா அவருக்கு சஜிதா செஞ்சுட்டா தான் அப்புறம் தான் பேசுவார். சில பேர் மேல போஸ்டுக்கு போயிட்டாங்கன்னா அப்படி ஒரு குச்சி வந்துடும், வர்றவனெல்லாம் காலில் விழுகணும் அல்லது வர்றவனெல்லாம் சஜிதா செய்யணும். நேரா வந்த உடனே எல்லாரும் சஜிதா செய்வாங்க. அப்படியே பழக்கி வச்சிருந்தாங்க அவனுக்கு.
அப்போ மந்திரி போய் சொன்னாரு, நாளைக்கு அரபுல இருந்து ஷேக் அபூபக்கர் பாக்கில்லானே வர்றாரு உங்களை சந்திக்கிறதுக்கு. அரசு முறை பயணமா, அரசு முறை தூதரா அவர் வர்றாரு அப்படின்னு சொன்ன உடனே வரட்டும் எங்கிட்ட பேச வர்றாரு. ஆமா ஆமா சொல்லிட்டு நம்ம நிபந்தனை எல்லாம் என்ன வந்த உடனே எனக்கு செஞ்சாதான் இது பண்ணுவேன்னு சொல்லிட்டியா? சொல்லிட்டேன், ஆனா அவர் முடியாதுட்டாரு. இல்லைன்னா சந்திக்க முடியாது. இல்ல சந்திக்காம திருப்பி அனுப்ப முடியாது. இது ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது. அடுத்த நாட்டு தூதர் வர்றப்ப நம்ம உட்காந்து பேசித்தான் ஆகணும். அதே மாதிரி நம்ம நாட்டு தூதர் போனா அது அங்க போய்தான் ஆகணும். சரி சரி வர சொல்லு. இப்ப என்ன அவன் எல்லாரும் செய்யற மாதிரி எனக்கு செஞ்சா செய்ய மாட்டானா? செய்ய மாட்டாரு. சரி வர சொல்லு. என்ன பண்ணான்னு தெரியுமா? இந்த பெரிய கேட்டு ஒன்று இருக்குமல்ல, அரசருடைய இடத்துல நுழைய இருக்கு. உள்ளதான் சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்து இருக்காரு. முன்னாடி பெரிய கதவு இருக்கு. அந்த கதவை மூடிட்டாங்க அரசர். மூடிட்டு பக்கத்துல 2 சின்ன கதவு இருக்கு. இத்தனோடு கதவு. அந்த காலத்துல நம்ம ஊர்கள்லாம் இருக்குமல்ல, குனிச்சுதானே போவோம். ஊர்ல எல்லாம் கிராமங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்பதான் அண்ணாந்து பாத்துட்டு போற அளவுக்கு வீடு கட்டுறோம். அந்த காலத்துல இத்தனோடு சின்ன ஊடா இருக்கும், குனிச்சுதானே போவோம். அந்த மாதிரி குனிச்சு போற மாதிரி 2 கதவை திறந்து விட்டான். அவனுக்கு என்ன ஒரு ஆசை, என்ன சரியா செய்ய மாட்டேன், ஆனா உள்ள வரும்போதே குனிஞ்சிட்டு வர இல்ல, அதுவே எனக்கு வெற்றி தான். அப்படி வரும்போதே ருக்குல தான் வர முடியும். இப்படி வர முடியாது, இப்படிதான் வர முடியும். அப்படி வர்ற மாதிரி 2 கதவை திறந்து விட்டான். ஷேக் அபூபக்கர் வந்தார். அவர் இந்த மாதிரி எத்தனையோ விதத்தை பார்த்தவர், புரிஞ்சுக்கிட்டாரு. மெயின் கேட்டை சாத்திட்டான், சைட்ல உள்ள 2 சின்ன கேட்டை திறந்து விட்டுருக்கானே, நாமளா புரிஞ்சுட்டு போகணும்னு நினைக்கிறான்ட்டு. அதுவரையும் கரெக்டா வந்தவர். யாரும் தப்பா நினைக்காதீங்க, கரெக்டா வந்தவர் இந்த கதவு கிட்ட வந்ததுக்கு ஒரு வேலை பண்ணார். எது தெரியுமா? அப்படி திரும்பிட்டு பின்னாடியே வந்தார். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு. அநேகமா அந்த அரசுக்கு இப்படி ஒரு மரியாதையை எவ்வளவு கொடுத்துருக்க மாட்டாங்க. ருக்குல தாங்க வர்றாரு. ஆனா ருக்கு ஃப்ரண்ட் சைடு ருக்கு இல்ல, பேக் சைடு ருக்கு. வேகமா கத்தான். அந்த நேரம் வர சொல்லு, இந்த கேட்டையே திறந்தோட சொல்லு. சொல்ல வர்றது, ஒரு முஸ்லிம் நீ எவ்வளவு பெரிய அரசனா இருந்தாலும் சஜிதா செய்ய மாட்டான். இது சொல்லுவான், அது சொல்லுவான், சல்யூட் அடிப்பான், அட்டென்ஷன்ல நிற்பான், உனக்கு மரியாதை கொடுப்பான், முன்னாடி இப்படி வேணா நிற்பான். சஜிதா என்பது அல்லாஹ்விற்கு மட்டும். எனவே ஷிர்க் என்கிற ஒண்ணே ஒண்ணுதான் சொர்க்கத்துக்கு போக விடாம தடுக்கிற முதல் முடிச்சு. அதை சரி பண்ணிட்டா நூற்றுக்கணக்கான அமல்கள் இருக்கிறது, அந்த அமல்களின் வழியாக அல்லாஹ் கொண்டு போயிடுவான். சரி, அப்ப ரொம்ப ஷார்ட்டா சொல்லுங்க, சொர்க்கத்துக்கு போறதுக்கு என்ன வழி? ஷார்ட்டா இது சொல்ல முடியாது. வேணா ஒரு வரியில ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி சொல்லலாம். என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வும் ரசூலும் எதையெல்லாம் செய்ய சொன்னாங்களோ முடிஞ்சவரை செஞ்சிடணும். எதையெல்லாம் தடுத்தாங்களோ கம்ப்ளீட்டா தடுத்துடும். நான் இங்க ஒரு செய்தி சொல்றேன், ஹதீஸுடைய வார்த்தை இது, நீங்க கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். மா அமர்த்துக்கும் பி ஃபஃஅலு மா மஸ்ததஅது. நான் உங்களுக்கு செய்ய சொல்லி உத்தரவிட்டதை முடிஞ்சவரை செய்யுங்கள். மஸ்ததஅதுன்னா முடிந்தவரை செய்யுங்கள். வமா நஹைதுக்கும் அன்ஹு ஃபந்தஹு. நான் தடுத்ததை தவிர்த்து கொள்ளுங்கள். அங்க முடிஞ்சவரைன்ற வாக்கியம் இல்ல, கொஞ்சம் கவனிக்கிறீங்க. நான் எதை செய்ய சொல்லுகிறோனோ, நான் தொழுகை சொல்லுவேன், நோன்பு சொல்லுவேன், தஹஜ்ஜுத் தொழுகை சொல்லுவேன், தான தர்மம் செய்ய சொல்லுவேன், சொந்தங்களோட சேர்த்து நிறைய சொல்லியிருக்காங்க ஆயிரக்கணக்கில். முடிந்தவரை செய்யுங்கள், முடிந்தவரை. ஆனா தடைகளை பத்தி பேசுறப்போ முடிஞ்சவரைன்ற வாக்கியம் இல்ல. நான் தடுத்ததை தவிர்த்து கொள்ளுங்கள், அவ்வளவுதான். அது ஃபுல்லாவே தடை, அதுல முடிஞ்சவரை தடை இல்ல. முடிஞ்சவரை தடை இருந்துச்சுன்னா எவன் எதுல இருக்கானோ அதுல இது மட்டும் முடியலன்றான். எனவே அல் அவாமிரு வன் நவாஹி என்று ஷரியத்தில் சொல்லுவோம். அல்லாஹ் ரசூல் ஏவியதை எல்லாம் செய்ய வேண்டும், தடுத்ததை எல்லாம் விலக்கி இருக்க வேண்டும். இது முடிஞ்சு சொர்க்கத்துக்கு போறதுக்கு இந்த 2 சரியா இருந்தா போதும். தடைகளை பொறுத்தவரை முழுமையாக தடைந்து விட வேண்டும். இதுல இது விதிவிலக்கு, அது விதிவிலக்கு அப்படின்னு எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அன்பானவர்களே, ஷிர்க்குக்கு அப்பால்
சொர்க்கத்துக்கு போறதுக்கு நிறைய வழி. ஹதீஸ்கள்ல பிரபலமா வந்திருக்கிற சில வழிகள் சொல்ல வேணும். நிறைய பெண்கள்லாம் பயானுக்கு வர்றாங்க. பெண் குழந்தை பிறந்தாலே சொர்க்கம்ங்கிறது சரியா? தொழுதால் சொர்க்கம், ஒன் வைத்தால் சொர்க்கம், இப்படி எல்லாம் சொல்றப்ப நாம என்னமோ செய்யணும். இப்படியெல்லாம் இருக்கு. யாருக்காவது அல்லாஹ் பெண் குழந்தையுடைய பாக்கியத்தை கொடுத்துட்டா, வீட்டுல பெண் குழந்தை பிறந்தாலே பெற்றோருக்கு சுவனம். அதுலயும் 2 பேர், 2 பெண் குழந்தை, மனஹாலஜாரியத்தை 2 பெண் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி உருவாக்குகிற அந்த தந்தை நபிசல்லா சொல்லுகிறாங்க, நானும் அவரும் இப்படி இருப்போம் அப்படின்னு. அஷாரபி சபாபதி வல் முஸ்தாகா ஆத்தை 2 விரலையும் சேர்த்து வச்சு நானும் அவரும் இப்படி இருப்போம். அப்படியே அந்த பையன் கேட்டாரு, சொர்க்கத்துல ரசூல் கூட 2 பெண் குழந்தையை வளர்த்து ஆளாக்கியவர் ரசூலோடு இருப்பார். 3 பெண் குழந்தைகள் செல்லமுடைய ஹதீஸ். இதெல்லாம் நரகத்திற்கே போக விடாமல் அந்த குழந்தைகள் தடுக்கும். குன்னலகு சித்திரம் மினன்னா, நரகத்திற்கு போக விடாமல் அந்த பெற்றோரை தடுக்கிற ஆற்றல் பெண்களுக்கு உண்டு. சொர்க்கம் போறதுக்கு நிறைய வழிகள். எந்த வீட்டுல பெண் பிள்ளைகள் இருக்கிறதோ அந்த பெற்றோர்கள் மிக எளிதாக சுவனம் செல்ல முடியும். பெற்றோர்கள் பெண் குழந்தைகளை பார்க்கறது பராமரிக்கிறதுங்கிறது அவ்வளவு பெரிய விஷயம். பெண் மகவும் பெரும் பேரு, பெரிய பாக்கியம். நம்மள்டதான் இன்னும் இவ்வளவு 2025க்கு வந்ததுக்கு அப்புறமும் கூட அது ஒரு கசப்பா தெரியுது. பிள்ளையா அப்படின்னு கேட்கறதுமே ஒரு மாதிரியா கேட்கறது, வேகமா விசாரிக்கிறது. ஆனா பெண்ணா அப்படின்னு ஆணுன்னு சொன்னா வர்ற துள்ளலும் மகிழ்ச்சி எல்லாம் பெண்ணுன்னு சொன்னா இருக்காது. அதுவும் முதல் குழந்தை பெண்ணா பிறந்து 2வது பெண்ணா பிறந்துச்சுன்னு வைக்கல. அவ்வளவு பெண்களுக்கு பெண்களே எதிரி. முதல்ல அந்த மாமியார் பிஸ்மில்லான்னு ஆரம்பிக்கும், 2வதும் பொட்டையா முடியும். இந்த பொட்டைன்னு ஒரு வார்த்தை, இது கெட்ட வார்த்தை. சொல்ல போனா பெண்களுக்கு அந்த வார்த்தை சொல்றதே தவறு. 2வது இப்படியா அப்படின்னு கேட்கறது நமக்கே தெரிஞ்சிடும் அது என்ன மாதிரி குழந்தை. உஸ்தாத், வீட்டுல குழந்தைங்க பேர் வைக்கணும் உஸ்தாத், நீங்க வாங்க உஸ்தாத்னு கூப்பிடுவாங்க. நம்ம போவோம்ல இந்த சந்துக்குள்ள, இந்த வீட்டுக்கு போவோம்ல, வழி பூரா சீரியல் செட்டு போட்டு பயங்கரமா இருக்கும். வீடு நிறைய சொந்த பந்தத்துக்கெல்லாம் சொல்லி அவங்க எல்லாம் சம்மந்தி நிற்பாரு, மாமா நிற்பா, மச்சான் நிற்பா, எல்லாம் நாகூர் நிற்பா, பாட்டு ஓடு, தட்டா புட்டான்னு ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்க குழந்தைய பார்க்காமயே முடிவு பண்ணிடலாம் பையன் பிறந்திருக்கான். ஆமாங்க உஸ்தாத், நீங்க பேர் வைக்க வாங்க உஸ்தாத். மையத்து அமைதியா சந்திர ஜனாசா மாதிரி நாமளும் அந்த சந்துக்குள்ள போவோம். ஒருத்தரும் இருக்க மாட்டான். பெற்றவன் நிற்பான், அந்த சம்மந்தி அவங்க ஒரு மாதிரி தலையை கீழே போட்டு 2 பேரும் மட்டும் இருப்பாங்க. எந்த சொந்தத்துக்கும் சொல்ல மாட்டான், யாரும் இருக்காது. உட்கார்ந்து குழந்தை கொண்டு வைங்க, என்ன மாதிரி ஒரு பேர் வைங்க அப்படின்னா அது பொம்பளை புள்ள பிறந்திருக்குன்னு அர்த்தம். அது அவங்களுக்கு அவ்வளவு கசப்பா தெரியும். இந்த சப்ஜெக்ட் வந்துட்டதுனால சொல்றேன், நல்ல ஒரு விஷயம் தெரியணும். தாய்மார்கள் வந்திருக்கிறதுனாலே சொல்றேன். ஒரு தாய்க்கு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ எது பிறக்குதுங்கிறது முழுக்க முழுக்க காரணம் ஆண் மட்டும்தான். இதுக்கு பெண்ணு சம்பந்தமே இல்லை. பெண்ணுடைய உடலோ அமைப்போ அவளின் கருமுட்டைகளோ எதுவும் காரணம் அல்ல. ஆண்களிடத்திலே இருக்கிற அணுக்கல்ல. இது சரியத்தும் இதுதான், சயின்ஸும் இதுதான். சயின்ஸ்லயும் கூட அந்த XY அணுக்கள் சேரணும். இப்படி சேர்ந்தால் ஆண் குழந்தை, அந்த ஆணுடைய அணுக்கள் அப்படி இல்லைன்னா பெண் குழந்தை. அப்படி எல்லாமே என்ன குழந்தை பிறகுதுன்னா காரணம் யாரு தெரியுமா? ஆம்பளை தான். ஆனா இந்த சமூகம் என்ன செய்யுது தெரியுமா? பெண்கள் மேல தூக்கி அந்த பழியை போடுறது. 2வது இப்படியா, 3வது இப்படியா, நீ 2வது என் மருமக இப்படி பெற்றுட்டா பெண் குழந்தையன்னு திட்டுறதா இருந்தா மவளை முதல்ல உன் பையனை திட்டு, அவனைத்தான் திட்டணும். என்னத்த பண்றான்னு தெரியல, இப்படி வரிசையா பெண் குழந்தையா பிறக்குதேன்னு சொல்லி மகனை திட்டு. பெண்களை திட்டவே முடியாது. அபு ஹம்சான்னு ஒருத்தர் இருந்தார். அபு ஹம்சா மனைவியோட நல்லா வாழ்ந்துட்டு இருந்தார். பூரம் பெண் குழந்தை. வருஷம் 7-8 பெண் குழந்தை ஆகி போச்சு. கோபம் வந்துச்சு.
இதான் அவர் வீடு. இன்னொரு மனைவியை கட்டிட்டு எதுக்காக ஆம்பளை போய் பிறக்கணும்னு கண்டு கொண்டு வந்து இங்க பக்கத்துல ஒரே ஒரு தடுப்பு தான் இடையில, 2 வீட்டுக்கு இடையில அங்க கொண்டு வந்து மனைவியை வச்சுட்டாரு. அவங்க பேசுறதெல்லாம் இங்க கேக்குது, இங்க பேசுறதெல்லாம் கேக்குது. 7-8 பெண் குழந்தை மக்களோட இந்த தாய் உட்கார்ந்துருக்கா. அங்க அவரு புதுசா மனைவி கட்டிட்டு வந்து சந்தோஷமா இருக்காரு. என்ன நம்பிக்கை இல்லைன்னா அடுத்து ஆண் குழந்தை பிறக்க போகுது. அசல்ல காரணம் இவர் தான். பெண்களை மாத்துறதுனால எல்லாம் பெண்ணா ஆனாவெல்லாம் பிறக்காது. சரி, அங்க போய் உட்காந்துட்டாரு. கிதாபுகள்ல உள்ள செய்தி சொல்றேன். இந்த அம்மா பெரிய கவிஞர். யாரு? 7-8 குழந்தைகளுக்கு தாய். அந்த அம்மா படிச்சது மாலி அபி ஹம்ஸலா யதீனா غضبان அல்லா தலிதல் பனீனா. ஒரு கவிதை, அரபு கவிதை. அபு ஹம்சாவுக்கு என்ன வந்தது? எங்கள்கிட்ட வரமாட்டேங்கிறாரு. அல்லா தலிதல் பனீனா, நாங்க ஆம்பளைகளை பெற்று கொடுக்கலன்னு சொல்லி எங்க மேல கோச்சுக்கிட்டு வரமாட்டேங்கிறாரு. சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லுது அந்த முழுமையான நாங்க பாத்திரம் தான், நீங்கள் எதை பாத்திரத்தில் வைக்கிறீர்களோ அதை மட்டும் தான் பெற்று தருவோம். அதாவது தமிழ்ல சட்டியில உள்ளதுதான் அகப்பையில வரும் என்னமா சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நாங்கள் விளை நிலங்கள் விதைத்தது, நீங்கள் விதைத்ததைத்தான் பெற முடியும், வேறெதையும் நாங்கள் தர முடியா இப்படின்னு ஒரு கவிதை. அது காதல் விழுந்தது. விஷயம் என்னன்னா, அங்கேயும் தொடர்ந்து பெண் குழந்தையா பிறந்த உடனே அந்த ஆளு 2 பேர்த்தையும் வராம தனியா போயிட்டான்னு இருக்கு. அசல்ல எங்க குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தை ஆணோ பெண்ணோ காரணம் யார் என்றால் ஆண்கள் தான், பெண்கள் அல்ல. எங்கேயோ சப்ஜெக்ட் நான் வேற வெளியில வந்துட்டேன் பத்தியா. பெண் குழந்தைகள் சொர்க்கத்திற்கு காரணம். பெண் குழந்தையை பெறுவதும் வளர்த்து ஆளாக்குவதும் அவர்களுக்கு ஒழுக்கமும் மார்க்கமும் சொல்லிக் கொடுப்பதும் சொர்க்கத்தில் நுழைவதற்கு முக்கியமான காரணம். சுவனத்தில் நுழைவதற்கான முக்கியமான வழிகளில் இன்னொன்று என்ன தெரியுமா? நாம் எல்லோரும் அடிக்கடி கேள்விப்படுவது பெற்றோருக்கான பணிவிடை, அவர்களின் துஆ, அவர்களுக்கு பராமரிப்பு. இது எல்லாம் செய்யறது சொர்க்கத்துக்கு நேரா கொண்டு போய் விட்டுரும். அதுவும் ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொர்க்கத்துக்கு போக சொன்ன வழிதானே. எந்த அளவுக்கு பேசிட்டாங்க தெரியுமா? சம்மல் ஜன்னா, உங்க அம்மா இருக்கா? அம்மா இருக்கு, போ, உன் சுவனம் அங்கே. அவ்வளவுதான் சொர்க்கமே. சொர்க்கத்துக்கு போறதுக்கு வழி என்னன்னு பேசுறோம். சொர்க்கமே பெற்றோர் தான். இன்னைக்கு அந்த பெற்றோர்கள் ஒரு சுமையா நினைக்கிறான். இப்ப நினைச்சுக்கிறான், மாசம் ஒரு 5000 ரூபாய் கொடுத்துட்டா, மாசம் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துட்டா நம்ம அதோட போயிடும், ஒரு 500 வெள்ளியா அனுப்பிச்சு விட்டுருவோம், அவங்க எல்லாம் இருந்துக்குவாங்க. அதுக்கு பேர் அல்ல பெற்றோரின் பணிவிடை, அதுக்கு பேர் அல்ல பெற்றோரின் துவா. உலகத்தில் பெற்றோரை பார்த்து கொள்வது, பணிவிடை செய்வது, அவர்களை மகிழ்விப்பது, அவர்களுக்கு கண்குளிர்ச்சியாக இருப்பது, இதை விட சிறந்த அமல் அல்லாஹ் வேற எதுவுமே வைக்கல. ரப்புடைய இபாதத்துக்கு அடுத்தது 2வது அதுதான். அனிஷ்குர் லீ வலிவாலிதை, எனக்கு நன்றி சொல்லு அல்லாஹ் கேக்குறான். அடுத்து உன் பெற்றோருக்கு நன்றி சொல்லு. ரப்புக்கு அடுத்த ஸ்டேஜ் பேரண்ட்ஸ் தான். அதே மாதிரி பாவங்கள்ல இப்ப சொன்ன ஷிர்க் ஃபர்ஸ்ட், ஷிர்க்குக்கு அடுத்தது பெற்றோர் நோவினை தான். இதுக்கப்புறம் தான் நீங்க ஜினா, வட்டி, லஞ்சம் என்னென்ன இருக்கோ, திருட்டு, கொலை, கொள்ளை எல்லாமே பின்னாடிதான். ஃபர்ஸ்ட் என்னங்க? ஷிர்க். 2வது என்னங்க? ஹுகூகுல் வாலிதை, பெற்றோருடைய நோவினை. எனவே இபாதத்தில் எடுத்தால் அல்லாஹ்வின் வணக்கத்தை அடுத்து பெற்றோரை பராமரித்தல், பாவங்களை எடுத்தால் ஷிர்க்குக்கு அடுத்து பெற்றோரின் நோவினை. அல்லாஹ் காப்பாற்றணும். வாயை திறந்து நீ நாசமா போன அவங்க பத்துவா செய்யணும்னு அவசியம் இல்லை. மனசுல அவங்க லேசா வருந்தனாவே நம்மளை பாதிக்கும், நம்ம வருங்காலத்தை பாதிக்கும், நம்ம ஃபியூச்சரை பாதிக்கும். ஃபியூச்சரை பாதிக்கும்ங்கிறதுக்கு அர்த்தம் காசு கிடைக்காம போறது இல்ல, சொர்க்கம் கிடைக்காம போய். சுவனத்திற்கான வழி, சுவனத்திற்கான முகவரி சம்மல் ஜன்னா. நாயகம் சொல்லுகிறார்கள், அங்குதான் உன்னுடைய சுவனம். ஒருத்தரு
பொண்ணு பார்க்க போயிருக்காரு அரபு நாட்டுல. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய காலம். இந்த ஃபத்வா மார்க்க சட்டம் கேட்க வர்றாரு. அவரு தான் இந்த வேலையை செஞ்சிருக்காரு. என்னன்னா, பொண்ணு பார்த்த இடத்துல பொண்ணு இவரை பார்த்துட்டு பிடிக்கலன்னு பொண்ணு பிடிக்கலன்னு சொன்ன உடனே சரின்னு வந்துட்டாரு. அடுத்த நாள் இவரை விட மோசமானவன், அழகுல, அந்தஸ்துல, காசு பணத்துல எல்லாத்துலயும் மோசமானவன். அவன் போன உடனே பிடிச்சிருச்சு. யார் அந்த பொண்ணு? ஏதாவது கோவம் வந்து போய் சாயந்தரம் வீட்டுல போய் கத்தியில குத்திட்டாரு. யார? பெண்ணை கொலை செஞ்சுட்டாரு. கொலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வழக்கம் போல வருத்தம் வருது. ஏதாவது தௌபா செய்யலாமா, இவ்வளவு பெருசு வேணுமென்றே செஞ்சுட்டோமே, வாங்க பெரிய யாராவது மார்க்கு மேலிட்ட போய் கேட்கலான்னு விசாரிக்கிறாரு. அப்போது உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அகில உலகத்திலே உள்ள தப்சீர்களுக்கெல்லாம், தப்சீர் அறிஞர் பெருமக்களுக்கெல்லாம் தலைவர் அவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன வயசுல இருந்து கூட இருந்தவர். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சபையில பாடம் நடத்திட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. முன்னாடி மாணவர்கள்லாம் இருக்கிறாங்க, பெரிய பெரிய ஆளுங்கள். பாடம் நடத்திட்டு விரும்பி ஒரு நேரம் உள்ள வந்துட்டார். இப்படி உள்ள வந்து வேணும்டே கொலை செஞ்சுட்டான்னா அவனுக்கு நரகம் தானவா அப்படின்னு கேட்டாரு. அவன் நரகத்துக்கு தான் போகணுமான்னு கேட்டாரு. என்ன விஷயம் சொல்லுன்னு கேட்டாங்க. நடந்தத பூரா சொன்னார். இந்த மாதிரி நான் பொண்ணு பார்த்தேன், அது என்னை பிடிக்கலன்னுச்சு, ஆனா என்னோட மோசமானவனை செலக்ட் பண்ணிருச்சு, நான் அந்த இதை வந்து கொலை பண்ணிட்டேன், எனக்கு தௌபா உண்டான்னு கேட்டேன். கேட்ட உடனே இப்னு அப்பாஸ் எல்லாருக்கும் வருத்தமா சில வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு அவனை பார்த்து, நீ தௌபா செய்யணும் அப்படின்னு சொல்றப்ப கேட்டாரு, அல்லக்க மின் உம்மி, உங்க அம்மா ஹயாத்தோட இருக்காங்களான்னு கேட்டாரு. யாரு? இப்னு அப்பாஸ் எல்லாம். இல்ல, மௌத்தா போயிட்டாங்க. சரி, அக்ஸரில் இஸ்திக்பார் வதுப் அலை, அல்லாஹ்ட்ட அதிகமா இஸ்திக்பார் செய்ய, தௌபா செய்யோ அப்படின்ட்டாங்க. அவரு போயிட்டாரு. முன்னாடி உட்கார்ந்து இருந்த மாணவர்கள ஒருத்தருக்கு சந்தேகம். ஆமா, ஏன் உங்க அம்மா உயிரோடு இருக்கான்னு கேட்டாங்க. கடைசி பதில முதல்ல சொல்லிருக்கலாம்ல, அதிகமா இஸ்திக்பார் செய்ய, போய் தௌபா செய்ய அப்படின்னு சொல்லலாம்ல. இடையில உங்க அம்மா உயிரோடு இருக்கான்னு கேட்டாங்களே, என்னன்னு கேட்டதுக்காக. பாடம் முடிஞ்ச உடனே உஸ்தாத் வீட்டுக்கு போனப்போ இவரு பின்னாடியே போனார். அவர் பேர் அத்தாவுல் குராசானின்னு பேர். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு மாணவர். அவரும் பெரிய முஃபஸ்ஸிருல் குர்ஆன், தஃப்சீர் விரிவுரையாளர். பின்னாடியே போய் உஸ்தாத் ஒரு சந்தேகம். என்ன? ஆமா, அவரு கொலை செஞ்சுட்டேன், தௌபாவுக்கு என்ன வழின்ட்டு வந்தாரு. கடைசியில தௌபா செய்ய, இஸ்திக்பார் செய்யுன்னு சொன்னீங்க, ஆனா இடையில நீங்க அவங்க அம்மா உயிரோட இருக்கான்னு கேட்டீங்க, எதுக்கு கேட்டீங்க? இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, எவ்வளவு பெரிய கொலைகாரனாக இருந்தாலும் போய் தாயுடைய காலடியில உட்கார்ந்து தாய்க்கு தேவையான பணிவிடைய ஒருத்தன் செஞ்சுட்டு இருந்தா அல்லாஹ் அருளோடு பார்க்கறதுல உலகத்துல இந்த மாதிரி இருக்கிறவனை விட வேற யாரையும் அல்லாஹ் அருளோடு பார்ப்பதில்லை. புரியுதா? உலகத்துல இறைவனின் அருள் நிறைய இடத்துல இருக்கலாம். தாய்க்கு பணிவிடை செய்கிற பிள்ளைகளை ரஹ்மத்தை கொண்டு அல்லாஹ் பார்ப்பது போல் உலகத்தில் வேறு யாரையும் பார்ப்பதில்லை. எனவே அம்மா உயிரோட இருக்குதுன்னு அவன் சொல்லியிருந்தான்னா, போய் உங்க அம்மாட்ட நீ மௌத்தா போற வரை பணிவிடை செஞ்சுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்றதுக்காக கேட்டேன். அவரு அவங்க அம்மா மௌத்துன்னு சொல்லிட்டாரு, அதனால போய் நீ தௌபா செய்ய, இஸ்திக்பார் செய்யன்னு சொல்லிட்டேன். நீங்க கவனிக்கணும், தாய்க்கோ தந்தைக்கோ பணிவிடை செய்கிற, நமக்கு எவ்வளவு வயசானாலும் சரி, நீங்க பணிவிடை செய்யறதுன்னு ஒண்ணு நம்ம நல்லா திடகாத்திரமா இருக்கிறப்போன்னு நினைக்க வரலாம். மகளுக்கு வயசு 60, தாய்க்கு வயசு 80ன்னு வைங்களேன். 60 வயதிலும் 80 வயது தாய்க்கு தேவையான எல்லா பணிவிடைகளையும் யார் செய்து வருகிறாரோ அல்லாஹ்வினுடைய அருள் அவங்க மேல விழுகிற மாதிரி வேற யார் மேலையும் விழுகாது. அன்பானவர்களே, இன்னொன்னு இருக்கு. அப்படியே சொன்ன மாதிரி தாய் தந்தையை பராமரித்தல் அப்படிங்கிறது மாசமான பணம் பண்றது மட்டுமல்ல, மாசமான காசு கொடுக்கறது மட்டுமல்ல. அது இன்னைக்கு பைத்துல் மால் கூட கொடுக்கும். அது இன்னைக்கு பள்ளிவாசல்ல கூட எனக்கு ஒண்ணும் இல்லைன்னா கொடுப்பாங்க. ஏழை எளியவர்களுக்கு எத்தனையோ பேர் கொடுப்பாங்க. நீயும் இல்ல,
நீ கூட வச்சு பராமரிக்கிறது தான் உலகத்துல பெரிய இபாதத். சொல்றப்ப சில பேருக்கு சங்கடமா இருக்கும். அதெல்லாம் இன்னைக்கு உள்ள காலத்துல எப்படி, அது நாங்கெல்லாம் வேலைக்கு போறோம், அது இது எங்களுக்கு செலவு, அப்படி எல்லாத்துக்கும் வாயுவும் இருக்கு வயிறும் இருக்கு. அவர்கள் உன்னுடைய பெற்றோர்கள். அல்லாஹ் சொல்லிட்டான், அவ்வளவுதான். குர்ஆன்ல ஒரு ஆயத்து வரும், வபனீன ஷுஹூதா அப்படின்னு வரும். யா அய்யுஹல் முத்தஸிர், முத்தஸிர்ல வருது வபனீன ஷுஹூதா வமஹத்து லஹு தம்ஹீதா. ஒரு ஆளை பத்தி சொல்றான் அல்லாஹ். வலீத்னு தலைவர் பேர், மக்கால இருந்தார், காபிரா இருந்தார். ஆனா ஊர் தலைவர், நாட்டாம. 10 ஆம்பளை பசங்க. எப்போ வரும்போதே 10 பேரோட தான் வருவார். அப்படி பயங்கரமா இருக்கு. அவர் எங்கேயாவது வந்தா 10 பேரோட வருவாருங்க. 10 பேர் எல்லாம் ஜவான்கள். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சஹாபிகள்ல பெரிய ராணுவ தளபதி காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்லாம் இவருடைய மகன் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. மகன்கள்லாம் பெரிய சஹாபி ஆயிட்டாங்க. இவர் காபிரா தான் இருந்தார். வலீத் பயங்கரமா வருவார். அல்லாஹ் சொல்லிட்டே வர்றான், நான் அவருக்கு காசு கொடுத்தேன், வலீதுக்கு பதவியை கொடுத்தேன், எல்லாம் கொடுத்தேன். உடன் வைத்து பராமரிக்கிற பிள்ளைகளை கொடுத்தேன். உடன் வைத்து பாக்கியம் கவனிக்கணும். அந்த ஆயத்தோட தப்சீர்ல எழுதுறாங்க, அந்த 10 பேரும் அத்தாவை விட்டுட்டு வெளியூர்ல போய் பொழப்பு போக மாட்டாங்க. உள்ளூர்ல தான் என்ன வியாபாரமோ எவ்வளவு கிடைக்குதோ அது உள்ளூர் தான். என்னன்னா, தகப்பனாரை விட்டுட்டு வெளியூர் போக மாட்டோம், அவர் மௌத்தா போனதுக்கு அப்புறம் தான் வெளியூர் போவோம் அப்படிங்கிற முடிவோட இருந்தாங்கன்னா 10 பேர் கூடவே வச்சிருப்பாங்க. எங்க வெளியே போனாலும் கூட போவாங்க. அந்த ஆயத்துல எழுதுகிறார்கள், பெற்றோர்களை உடன் வைத்து பராமரித்தல் என்பது இங்கே குர்ஆனிலே பேசப்படுகிறது. மாசமான உடனே காசு அனுப்பிச்சு விட்டேன், நான் வந்து எங்க அம்மாவை நல்லா பாத்துக்கிட்டேன், எங்க அத்தாவை நான் நல்லா பாத்துக்கிட்டேன். இல்ல, சில பேருக்குலாம் அதுதான். இப்ப என்னன்னா, எங்கேயோ அவங்க இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும், இங்க நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா போதும், அவ்வளவுதான். அன்பானவர்களை, பெற்றோர்கள் உடன் வைத்து பராமரிக்கப்பட வேண்டியவர். எவ்வளவு காலத்துக்கு பாத்துற போறீங்க? ஒருத்தர் அப்படி கேட்டாரு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்க அத்தா அம்மாவெல்லாம் நான் சின்னதா இருக்கிறப்போ எங்க அத்தா அம்மா கூட இருந்தோம், சாப்பாட்டுக்கே வழி இல்லாம கஷ்டப்பட்டோம். அப்ப எங்களுக்கு வந்து சரியான உணவு கிடைக்காது, உடை கிடைக்காது, ரொம்ப கஷ்டத்துல எங்களை வளர்த்தாங்க. நல்ல கிருபையில இன்னைக்கு நான் நல்ல பெரிய ஆளாகி பெரிய பிசினஸ் எல்லாம் பண்ணி நல்லா சம்பாரிச்சு நிறைய வசதி வந்துருச்சு. இன்னைக்கு எங்க அத்தா அம்மா என்னை பாத்துக்கிட்டாங்கல்ல சின்னதுல, அதை விட ரொம்ப பயங்கரமா சொந்த வீடு, அது இது, ஏசி ஓசின்னு எல்லா வசதியும் வச்சு நான் வந்து எங்க அம்மா அத்தாவை பாதுகாக்கிறேன். அப்போ நான் ஓரளவு என்னுடைய பெற்றோர்களுக்கு நான் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டேன்லன்னு கேட்டாங்க. ஒருத்தர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க, அற்புதமான வார்த்தை. என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்க 2 பேரும், நீங்க வந்து இன்னைக்கு அக்கா அம்மாவை நீங்க கவனிக்கல, ஒண்ணும் பெருசா நடக்காது. காத்தடிச்சாலும் மழை வந்தாலும் பெரிய பிரச்சனையே என்னன்னா, இந்த திறந்த வெளியில ஒரு காரு வந்தாலும் அத்தனை பேரும் அங்க. இனிமேல் நான் ஒரு முடிவோடு இருக்கு, காரு வந்தா நானும் இப்படி திரும்பிக்கிறேன். ஏன்னா எல்லாருமே ஒரு காரு வந்தாலும் ஒரு ஆடு வந்தாலும் அத்தனை பேரும் திரும்புறப்போ நம்மளும் திரும்பிட வேண்டியதானே. அன்பானவர்களே, அவருக்கு பதில் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன பதில் தெரியுமா? அவங்க உன்னை பார்த்தாங்க, பெற்றோர்கள் 2 பேரும் தாய் தந்தை உன்னை பார்க்கிறப்போ நீ வளரணும் வளரணும் வளரணும், நீ பெருசாக போறேன்னு வளர்த்தாங்க. நீ இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கிறது என்ன தெரியுமா? போயிடுவாங்க, சீக்கிரம் போயிடுவாங்க, சீக்கிரம் போயிடுவாங்க. உன் இருப்பை அவர்கள் விரும்பினார்கள். வாழ்ந்த துரிது மௌத்தவுமா, நீ அவங்க 2 பேருடைய மௌத்தை எதிர்பார்த்திருக்க. உண்மை தானே? இன்னைக்கு ஒரு 60-70 வயசு உள்ள பேரண்ட்ஸுக்கு நாம மாசம் மாசம் கொடுத்துட்டு வரப்பவே நம்ம மனசுக்குள்ள என்ன நினைப்பு உள்ளோரமா ஓடும், என்னன்னு கொஞ்ச காலத்துக்கு இருக்கிற வரையும் அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். ஆனா உன்னை அவள் ஊட்டுகிற போது கொஞ்ச காலத்துக்கு நான் நினைக்கிறேன், காலம் முழுக்க என் பையன் வளருவான், பெருசாகுவான், அவன் வந்து உலகத்துல இப்படி எல்லாம் இருப்பான் எல்லாம் கற்பனைகளோடு உன்னுடைய வளர்ச்சியை கருத்திலே கொண்டு உன்னை பார்த்த பெற்றோருக்கு நீ இன்னைக்கு எவ்வளவு கோடி போட்டி கொடுத்தாலும்
அவங்க சின்ன வயசுல ஊட்டின ஒரே ஒரு கவல உணவு, ஒரே ஒரு தடவை நம்ம நஜீசாக்குனதுக்கு அப்புறம் கழுவி விட்டாங்களே, அந்த ஒரே ஒண்ணுக்கு கூட நீங்க பெட்ல வச்சு பல வருஷம் பார்த்தாலும் அதற்கு ஈடாகும். அன்பானவர்களே, சுவனத்தினுடைய வழிகளில் முக்கியமான வழியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான ஹதீசுகளில் சொல்லி தந்தது பெற்றோர்களின் மூலமாக போக வேண்டும் என்பது. அதுலயும் குறிப்பா அது பெற்றோர்களுக்கு அல்லாஹ் அப்படி வளர்க்கணுங்கிற மாதிரி ஒரு மகப்பத்தை போட்டான். யோசிச்சு பார்த்தாவே ஆச்சரியமா இருக்கும். ஆக கடுமையானது கொடுமையானது பிரசவ வழி, எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா எந்த பெண்ணாவது ஆசைப்படாம இருக்கலாம்? எந்த பெண்ணாவது கல்யாணம் ஆன ஏதாவது ஒரு பெண் சொல்ல போனா காலம் தாழ்த்தாமல் அல்லாட்ட எனக்கு குழந்தை கொடு கணவனும் கேட்கிறான், மனைவியும் கேட்குது, படாத பாடுன்னு தெரியும். ஆனால் அதிலே ஆசையை அல்லாஹ் வைத்தார். எப்படி என்ன வார்த்தைகள் சொல்றதுன்னு தெரியல. பெற்றோருடைய அருமை. குழந்தை பிறக்குதுன்னு வைப்போங்க, ஆஸ்பத்திரியில இந்த பெட்ல பிறகுது, குழந்தை பிறகுது. குழந்தைக்கு ஏதோ ஒரு தொச்சம், ஏதோ ஒரு டிசேபிள், ஏதோ ஒரு விரல் அதிகம், அல்லது ஒரு கண்ணு மாறு கண்ணு, அல்லது ஏதாவது ஒரு குறை, மூக்கோ கண்ணோ காதோ வாயோ உறுப்புகள்ல ஏதாவது பிரச்சனை, அந்த மாதிரி ஒரு குழந்தை இங்க இருக்கு. பக்கத்து பெட்ல அவ்வளவு அழகான குழந்தை. வேணும்னா அந்த நர்ஸ் வந்து இந்த தாயிட்ட கேட்கிறமே, கேட்டு பாக்கணுமே, ஏமா உன் குழந்தை கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது பாக்குறதுக்கு, நீ கொடுத்துரு. அந்த பக்கத்து பெட்ல உள்ள அழகான குழந்தையை நான் உனக்கு வாங்கி தர்றேன், அவங்க கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க, நீ உன் குழந்தைய கொடுத்துருன்னு கேட்டு பாருங்க. ஊனமுற்ற குழந்தையா இருந்தாலும் தாய் கொடுக்க மாட்டாங்க. ஊனமுற்றவள் குழந்தை கைகால் இல்லாம ஊனமா பிறந்திருந்தாலும் அழகான குழந்தை உனக்கு மாற்றாக தருகிறோம் என்று சொன்னாலும் தாய் ஏற்க மாட்டாள். தாயை பொறுத்தவரை ரப்பு குழந்தையை பெறுவதிலும் சரி, பெற்ற குழந்தையை வளர்ப்பதிலும் சரி, ரப்பு அப்படி ஒரு பாசத்தை, பிரியத்தை அவனாக ஏற்படுத்தி விட்டார். அன்பானவர்களே, அதனால்தான் அல்லாஹ்விற்கு அடுத்தபடியாக இந்த உலகத்தின் ஆக பெரிய விஷயம் பெற்றோர்களுடைய பாதுகாப்பு என்பது. நான் நிறைவுபடுத்துவதற்கு முன்னால் ரொம்ப முக்கியமான 1-2 மட்டும்தான் சொல்றோம். இறைவனின் பாதையில செய்யப்படுகிற சதகா நேர சொர்க்கத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். தான தர்மம் எந்த மாதிரி தெரியுமா? பிரதிபலன்கள் இல்லாத தான தர்மம். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எல்லாம் கூட கொடுக்கறப்ப தான தர்மம் பிரதிபலன் லேசா இருக்கும். அதுல இன்னைக்கு நாம கொடுத்தா அவன் அடுத்து கொடுப்பான். இன்னைக்கு ஒரு 500 வெள்ளி மொய் வச்சா அடுத்த 500 வெள்ளி அவன் வைப்பான். ஏதோ ஒரு எதிர்பார்ப்புகளே இல்லாமல் அல்லாஹ்வுக்காக என்று சொல்லி தரப்படக்கூடிய தர்மம். குர்ஆன்ல வாக்குறுதியே வருது. இன்னதான் அஷ்தராமினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும். என்ன சொல்றா தெரியுமா? பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. சொர்க்கம் உங்களுக்கு கொடுத்து விட்டு அல்லாஹ் உங்கள் காசை வாங்கி கொள்கிறான். பார்த்து கவனிக்கணும். நம்மள்ட்ட இருந்து காசை வாங்குறானா, வாங்கிட்டு காசை வாங்கினா ஏதாவது தர்மம் அல்ல, பட்டமாற்று முறைதானே, நாணய மாற்று முறைதானே. நீ காசை கொடு, எனக்காக சொர்க்கத்தை நீ வாங்கிக்கொள். இறைவனின் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் மதீனால சொன்னாங்கல்ல, ஊர் மக்களுக்கு எல்லாம் குடி தண்ணி இருக்கு, தேவை இருக்குது, இந்த கிணத்தை வாங்கி கொடுப்பவருக்கு நான் சொர்க்கத்தில் ஒரு ஊற்றை, ஒரு ஆறு, ஒரு ஊற்று நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். உஸ்மான் ரலியல்லாஹு எந்திரிச்சு நாங்க இன்னைக்கு மதிப்புல கோடிக்கணக்கான ரூபாய்கள், லட்சக்கணக்கான ரூபாய்களை கொடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு வாங்கி கொடுத்தாங்க. சொர்க்கத்துக்கு நேரா கொண்டு போற அமல், பிரதிபலன்கள் எதிர்பாராம இவருக்கு கொடுத்தா இவர் ஏதாவது பண்ணுவாரு அப்படின்னு இல்லாம. ஆயிஷா ரலியல்லாஹு யாருக்காவது தர்மம் கொடுத்தாங்கன்னா இப்படி கொடுத்துட்டு துவா செய்யுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு பழக்கத்துல அப்படி சொல்றோம்ல, எதையாவது கொடுத்துட்டு துவா செய்யுங்கன்னு சொல்றோம்ல, சொல்ல மாட்டாங்களா? ஆயிஷா அம்மா சொல்லுவாங்களா? இல்ல, நான் ரப்புக்காக கொடுக்கறது எந்த பிரதிபலனை எதிர்பார்க்காம கொடுக்கணும். நான் அதனால இவர் கொடுத்தா அவர் துவா செய்யணும்னு பிரதிபலனை எதிர்பார்க்கறது கூட தப்பு. அவங்க அக்கா பையன், ஆயிஷா அம்மாவோட அக்கா பையன் உருவத்துக்கு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவரை கூப்பிட்டு ஜக்காத்து பணம்
ஒரு கத்தையை கொடுத்து வீட்டு அடையாளம் சொல்லி அந்த வீட்டுல இருப்பாரு, ஒரு பெரியவர் இருப்பாரு, போய் அவர் இடத்துல வச்சுட்டு வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அது தவறி கூட போறப்போ நான் துவா செய்ய சொன்னேன்னு சொல்லாத, சலாம் சொல்லி அனுப்புனாங்கன்னு சொல்லாத, வேண்டாம். அதே மாதிரி கொண்டு போய் அவரை வச்சுட்டு வந்துட்டு உருவத்துக்கு ஜுபைர் ரலியல்லாஹு கேட்டாங்க. அவங்க உருவத்துக்கு ஜுபைர் யாருங்க? அவங்க அக்கா மகன், அவங்க அக்கா அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. ஆயிஷா அம்மா ஒண்ணு, அவங்க அஸ்மா மூத்த சகோதரி. அஸ்மாவுக்கு ஆயிஷாவுக்கு இடையில 10 வருஷம் வித்தியாசம், 10 வருஷம் மூத்தது அக்கா. அஸ்மாவுடைய மகன் தான் உருவத்துக்கு ஜுபைர். அவர் வந்து காலாமா வேணும் ஆயிஷா. அவங்க வந்து கேட்டாரு, ஆமா குடுத்துட்டு வர சொன்னீங்கல்ல, ஏன் சலாம் சொல்ல வேணாம், ஏன் துவா சொல்ல வேணாம்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டாரு. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னாங்க, இல்ல எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்கும். ஆயிஷா அம்மாட்ட இருந்து நாம இந்த வாரி வழங்குற இதுல நிறைய பாடங்கள் படிக்கணும். யாருக்காவது கொடுக்கும் போது இப்படி தட்டுல வச்சு இப்படி நீட்டுவாங்க, இப்படி கையில கொடுக்கும் போது நம்ம கொடுக்கிற கை மேல இருக்கும், வாங்குறவங்க கை கீழே இருக்கும். லேசா அவங்களுக்கு ஒரு திங்கிங், ஒரு மைண்ட் இப்படி ஓடும் இல்லை, எவ்வளவு காலத்துக்கு தான் இப்படி கையை நீட்டி நம்மளை வாங்கி வைக்கிறான்ற மாதிரி. கொடுப்பவன் கை மேலும் வாங்குபவன் கை கீழும் இருக்கக்கூடாதுங்கிறது ஆயிஷா அம்மாவுடைய கான்செப்ட். அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தட்டுல இப்படி வச்சு எடுத்துன்னு சொல்லுவாங்க, எடுக்கிற ஒரு கை இப்ப மேல இருக்கும், எடுக்கிற முசாஃபிர் இருக்காங்க அவங்க கை மேல இருக்கும், கொடுக்கிற ஆயிஷாவின் கை ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கை கீழ. அன்பானவர்களே, அல்லாஹ்விற்காக பிரதிபலன்களை எதிர்பாராமல் கொடுத்தால் நேர சொர்க்கம். நம்ம நினைக்கலாம் லட்சக்கணக்கில், அதெல்லாம் ஒண்ணு வேணும், ஒரு வெள்ளியா இருந்தாலும் சரி, ஆண்டவன் எங்கேயோ அதை கபூல் செஞ்சுட்டாங்கன்னா அது வேற. அந்த தான தர்மம் பெண்கள் நிறைய செய்வாங்க, தான தர்மம். ஜுபைதான் ஒரு அம்மையார் இருந்தாங்க. ஜுபைதான் ஒரு அம்மையார் யார் தெரியுமா? அரசருடைய மனைவி. ஹாரூன் ரஷீத் பாதுஷான பெரிய அரசர், அல்லாஹு அக்பர், நேர்வழி பெற்ற கலீஃபாவாக பறந்து விரிந்த பேரரசை ஆண்டவர். அவங்க மனைவிதான் ஜுபைதா. எக்கச்சக்கமான சொத்து. அந்த அம்மா தான் கணவன்கிட்ட சொன்னது என்னன்னு, பகதாதுல இருந்து ஹஜ்ஜுக்கு போற அரபா மைதான வரையும் ஒரு 6 தோண்டுங்க என்னுடைய பேராலன்னு சொன்னாங்க கணவன்கிட்ட. நம்ம எல்லாம் 5 கோடி நகை கேட்போம், பட்டு சேலை கேட்போம், என் பேர்ல ஒரு இடம் வாங்கி கொடுன்னு கேட்போம். ஹாஜிகளுக்கு தாகம் தீர்க்க பகதாதுல இருந்து எது வரைக்கும்? அரபா மைதானம் வரையும் கவர்மெண்ட் அதேபடி உத்தரவு போட்டுச்சு. கணவராகிய அரசர் ஹாரூன் ரஷீத் உத்தரவு போட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் தண்ணி இப்ப இல்ல, அங்கங்க சைட்ல குழாய் பதித்து அப்படியே ஒரு தடம், ஆற்று தடம் பகதாதுல இருந்து அரபா வரை இருக்கு. அரபால இருந்து தெரியும். அவங்க எதுக்கு சொல்ல வர்றேன், அந்த அம்மா நிறைய தர்மம் செய்வாங்க. காலையில ஃபஜ்ருக்கு பிறகு அவங்க ஊர்ல கடற்கரையோரம் நடந்து போயிட்டு இருந்தாங்க. அந்த அம்மா ஒரு பெரிய அல்லாஹ்வுடைய வழி, இறைநேசர் ஒருத்தர் மணல்ல வீடு கட்டிட்டு இருந்தாரு. இந்த குழந்தைகள்லாம் பீச் மணல்ல வீடு கட்டுவாங்கல்ல, அழகா வீடு மாதிரி. அவரு அல்லாஹ்வுடைய வழி, கம்பீரமாவெல்லாம் சில நேரம் இருக்க மாட்டாங்க. அவரு மசாவர் மாதிரி ஊர்ல யாராவது ஏதாவது கொடுத்தா வாங்கிட்டு திடீர்னு பேசுவாரு, திடீர்னு சிரிப்பாரு, ஒரு மாதிரி இருப்பாரு. மஜ்தூப்னு சொல்லுவாங்க அவருக்கு பேரு. மஜ்தூப், மஜ்தூப்னா தன்னிலை மறந்தவர். குழந்தை மாதிரி விளையாடுவாங்க. குழந்தை மாதிரி தான் உட்காந்து பீச்ல வீடு கட்டிட்டு இருந்தார். மஜ்தூத்தை பத்தி அந்த அம்மாவுக்கு தெரியும். ஜுபைதா போறப்ப கேட்டாங்க, என்ன மஜ்தூ வீடா கட்டுற? ஆமா வீடு கட்டுறேன். காசு ஏதாவது அவருக்கு கொடுக்கலாம். ஆனா சமயத்துல காசு வாங்க மாட்டாரு கையில. உணவு கொடுத்தா கூட வாங்குவாரு, காசு வாங்க மாட்டாரு. என்ன பண்றதுன்னு இந்த அம்மா யோசிச்சு, மஜ்தூ இந்த வீட்டை எனக்கு வித்துறியா? நீ கட்டுற வீட்டை வித்துறியா? வித்துறேன். எவ்வளவு? 4 திருவம். 4 திருவம்னா ஜவு மூட்டாயிட்டு காசு. 4 திருவம். சரி இந்தா 4 திருகத்தை கொடுத்தாச்சு. இந்த வீடு எனக்கு எடுத்துக்கோ அப்படின்ட்டு அவர் போயிட்டாரு. மணல் வீடு அடுத்த நிமிஷம் இப்படின்னா முடிச்சிடும். 4 திருக அவருக்கு சதக்கா செஞ்சுதான் நன்மை. அவ்வளவுதான், மனசுல சந்தோஷம்.
வந்து ராத்திரி படுத்துட்டு கணவர் பக்கத்துல இருக்கிறப்போ நடந்த விஷயத்தை எல்லாம் பேசிட்டு இருக்கிறப்ப சொல்லியிருக்காங்க, காலையில பீச்சுக்கு போனேன், இந்த மாதிரி மஜிது வீடு கட்டிட்டு இருந்தாரு, விலைக்கு தரையான்னு கேட்டு குடிச்சிட்டாரு, நான் 4 திரும்ப கொடுத்தேன். பழக்கம் போல அவர் ஆம்பளை டென்ஷன் ஆகி கொஞ்சமாவது இருக்கா அவங்களுக்கெல்லாம், பீச்சில் இடம் ஊடு கட்டி வச்சிருந்தா அதை போய் காசு கொடுத்து வாங்குவியா நீங்க? என்னமோ எனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு, அவர் வாங்கிக்கிற கொடுக்குறையா நன்மைக்கிறேன் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு முடிஞ்சு 2 பேரும் தூங்கிட்டாங்க. நைட்டு ஹாரூன் ரஷீத் பாதுஷா கனவுல, யாரு கணவர் கனவுல சொர்க்கத்துல ஒரு மாளிகைக்கு மேல சுபைதான்னு பேர் போட்டிருக்கு. இவரு வேகமா உள்ள போயிருக்காரு, அங்க ஒரு மலக்கு ஸ்டாப்னார், நெல்லுன்னார். எங்க போற? இல்ல இது என் மனைவி சுபைதாவோட மனைவிங்கிறதெல்லாம் அங்க துணியாத, இங்க சுபைதா மட்டும்தான் போக முடியும். இது சுபைதாவோட அவனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறது, நீ போ கேட்கோ. அனுப்பி விட்டாங்க, முடிச்சுட்டாங்க. முடிச்சுட்டு நேற்று பீச்சில் ஒரு 4 திருக்கத்தை குடிச்சிட்டு வந்து நம்மளும் போறான்னு காலையில பஜ்ரோட சடைஞ்சி போட்டு விறுவிறுன்னு பீச்சுக்கு போனா அதே மாதிரி மஜித் ஊடு கட்டிட்டு இருக்காரு. இவர் போன ஒண்ணு என்னமோ பேசி வச்ச மாதிரி டக்குன்னு எடுத்து 4 திருக்கத்தை எடுத்து, இந்த வீடு எனக்கு அப்படின்னாரு. மஜித் எப்படி தெருன்னு பார்த்துட்டு, இந்த வீடு இப்ப 4000 திருகம். நான் லூசுன்னு நினைச்சா இது வேற மாதிரி இருக்கு. 4000 திருகம் இருக்காரு. நேற்று என் மனைவிக்கு 4 திருகத்தை தான் கொடுத்துருக்குற அப்படின்னாரு. அது நீ அந்த சொர்க்கத்தை பாக்குறதுக்கு முன்னாடி. நான் எதுக்கு சொல்றேன், இறைநேசர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கங்க, மஜ்தூபுகள் யார் என்று புரிய வேண்டும். உலகத்துல நிறைய மஜ்தூபுகள் இருக்காங்க. அவர் சொன்னாரு, நீ அதை பாக்குறதுக்கு முன்னாடி அது 4 திருகம், இப்ப அது 4000 திருகம். மஜ்தூபை விளங்க வைத்து நான் சொல்ல வர்றது, பிரதிபலன் எதிர்பாராமல் நாம் வழங்குகிற தர்மம் நிச்சயமாக சுவனத்தினுடைய மாளிகைக்கு காரணமாகும். எனவே 1 மணி நேரம் நிறைவடைகிறது. நான் சொன்னதை மீண்டும் தொகுத்து சொல்லுகிறேன். என்ன அமல் செய்கிறோமோ இல்லையோ, சின்ன அமலோ பெரிய அமலோ, நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள். ஷிர்க் இல்லாமல் இறைவனை சந்தித்தால் சொர்க்கம் நிச்சயம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் வாழுகிற போதும் வாயில சொல்லிக்கொண்டே இருந்து வஃபாத்தின் போதும் சொல்லிவிட்டார் சொர்க்கம் உறுதி. ஒவ்வொரு ஃபர்து தொழுகைக்கு பின்னாலையும் சலாம் கொடுத்த உடனே ஆயத்துல் குர்சி ஓதினால் சொர்க்கம் உறுதி. நம்மால் அதிகமாக முடிந்தவரை 3வது கலிமா தம்ஜீத் என்று சொல்லுகிறோம் அல்லவா, சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்று சொல்றோமா இல்லையா? அந்த சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹுடைய கலிமா அதிகமாக சொல்லுதல் சொர்க்கத்துக்கு காரணம். நாமெல்லாம் இதுதான் மனப்பாடமா தெரியுமான்னு நாம கேட்கிறோமல்ல, அந்த குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா அடிக்கடி ஓதுபவர்கள் சொர்க்கத்திற்கு காரணம். அபூ தர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர் சுவன பிரவேசத்தை பற்றி பேசுகிற போது ஜிப்ரீல் சொன்ன வார்த்தை, அவர் ஏன் இவ்வளவு பெரிய அந்தஸ்து தெரியுமா சுவனத்தில்? லிகஸ்ரத்தி கிராஅத்திஹி குல் ஹுவல்லாஹு அஹத், அதிகமாக குல் ஹுவல்லாஹு அஹதை அவர் ஓதி வருவார். இதுவெல்லாம் சுவன பிரவேசத்திற்கு முக்கிய காரணம். நான் தொகுத்து சொன்னேன், பெண் குழந்தைகளை வளர்த்து ஆளாக்குதல், பெற்றோர்களை உடன் வைத்து பராமரிக்குதல், அதே போல பிரதிபலன்களை எதிர்பாராமல் தர்மம் செய்தல், இவைகள் எல்லாமே சுவனத்திற்கு காரணம். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவோடு வாழ்ந்து வஃபாத்தின் போதும் அந்த கலிமாவை சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல் கேட்கிற போதெல்லாம் சுவனத்தை கேட்டு அல்லாஹ் நம் எல்லோரையும் மறுமையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவனத்தில் வீற்றிருக்க செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.